ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாட்சோருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். மன அமைதி பெற்றவனும் ரஜோகுணம் நீங்க பெற்றவனும் பிரம்மமாக ஆனவனும் கல்மிஷம் நீங்கியவனுமான இந்த யோகியை உயர்ந்த சுகமானது வந்தடைகின்றது. இதுதான் ஸ்லோகம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அர்ஜுனனை பார்த்து, மன அமைதி பெற்றவனும் ரஜோகுணம் நீங்க பெற்றவனும் பிரம்மமாகவே ஆனவனும் கல்மிஷம் நீங்க பெற்றவனுமான இந்த யோகியை உயர்ந்த சுகமானது வந்தடைகின்றது. சுகத்துல பல வகை இருக்கு. எல்லா உயிருமே சுகம்னா இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அப்படி பல பெயர்களை சொல்லலாம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த சுகத்தினுடைய வகையும் வித்தியாசப்படும். ஆனா மொத்தத்துல எல்லாத்துக்கும் அமைதி அப்படிங்கிறது, சாந்தம், நிம்மதி அப்படிங்கிறது தான் உண்மையான சுகம். நிம்மதியை விட வேற சுகம் இல்லை. இப்போ பல்வேறு சுவைகளுக்கு பல மாதிரியான, எல்லா வகையான சுவைகளுக்கும் எல்லா வகையான பொருள்களும் இருக்கு. தாவரங்களோ கனிவிருக்கங்களோ இல்லை அல்லது இந்த உலகியல் விஷயங்கள்ல நமக்கு எதெல்லாம் சுகம்னு கண்டுபிடிக்க முடியாது. அது அவரவர் இஷ்டம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன, இனிப்புன்னு எடுத்தோம்னா கரும்பு சாறு தான் இனிப்பு. கரும்பு சாறுல தவிர மீதி இனிப்புக்கான தாவரம் வேற எதுவுமே கிடையாது. வேற ஒவ்வொரு சுவைக்கும் ஏகப்பட்ட தாவரங்கள் இருக்கு. கனிவர்க்கங்களோ மரங்களோ மெட்டலோ எவ்வளவோ இருக்கு. ஆனா இனிப்புன்னு எடுத்தா ஒரே ஒரு தாவரம் கரும்பு மட்டும்தான். அதுல இருந்து பல்வகையான இனிப்புகள் இருக்கலாம். அது மாதிரி மன அமைதி, திருப்தி அப்படிங்கிற அந்த அடிப்படை சுகத்துல இருந்து, மகிழ்ச்சியில இருந்து, ஆனந்தத்துல இருந்து பல்வேறு வகையான சுகபோகங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த மன திருப்திங்கிறது மட்டும்தான். மனசுல திருப்தியும் அமைதி நிம்மதி இல்லைன்னா எந்த சுகமும் எந்த புலனும் சுகத்தை தராது, நம்மளால அனுபவிக்க முடியாது. மன அமைதி இல்லாம நீ எந்த சுகத்தை அனுபவிப்ப? இப்போ உயர்ந்த சுகம்னு சொல்றாரு அவர். உதாரணமா சொல்ல போனா பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதமோ மகாபாரதமோ திவ்ய பிரபந்தமோ தேவாரம் திருவாசகமோ நாயன்மார்களுடைய வாக்குகளோ ஆழ்வார்களுடைய வாக்குகளோ படிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ நினைக்கிறதுக்கோ அதுக்கு விளக்கம் சொல்லவோ அதுபடி நான் வாழ முயற்சி பண்றேன்னு தன்னைத்தானே அப்படி ஒரு நகல் எடுத்து தன்னை ஒரு பக்தனை போல தன்னை பாவிச்சுக்கிறதுக்கோ நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நமக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறத நான் தற்பெருமைக்காகவோ அகங்காரத்திலேயே சொல்லலை. உன்னை விட உயர்ந்தவனா காட்டிக்கிறதுக்காக நான் சொல்லலை. உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்களும் சரி நானும் சரி, நாம எல்லாருக்குமே இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிற அந்த உன்னதமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ கேட்டுக்கிறதுக்கோ அதுக்கு இதுதான் அர்த்தம்னு விளக்கம் சொல்லி அனுபவிக்கிறதுக்கோ நமக்கு தகுதி இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாதுங்கிறது நிச்சயமான உண்மை. எதை வச்சு அப்படி சொல்றேன்னா, நமோ பிராமணிய தேவாய கோ பிராமணிய ஹிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய நமோ நமக அப்படின்னு வணக்கம் இருக்குது. இந்த வணக்கத்தை அந்த சொல்லோட இனிமைக்கு தகுந்த மாதிரி இலக்கண சுத்தமா நல்ல வார்த்தையில நல்ல சரியா உச்சரிச்சமாங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நமது மொழியும் சரி, நமது வாழ்க்கை தரமும் சரி, நமது உணவும் சரி, எல்லாமே இந்த தூய்மையான வார்த்தைகளை சரியா உச்சரிக்கிற அளவுக்கு கூட நமக்கு தேகத்துல ஒரு உறுப்பு கூட இல்லை. நாக்கும் ஒரு உறுப்பு தானே உச்சரிக்கிறதுக்கு, அதுலேயும் இல்லை.
அப்போ அந்த உச்சரிப்ப நம்ம சரியா சொல்றோமான்னு இது கூட தெரியாம இருக்கிற நமக்கு இதுக்கு கிருஷ்ணர் பேசின அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லவோ அல்லது ஸ்ரீமத் வேதவியாசர் தொகுத்த ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜாவும் பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவு பெரிய உரையாடலை நாம சொல்லவோ கேட்கவோ நினைக்கவோ பொருள் புரிஞ்சுக்கிட்டு விளக்கம் சொல்லவோ நமக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு நம்ம எதை வச்சு நம்புறது? ஆனா ஒவ்வொரு ஜீவனுக்கும் உரிமை இருக்குங்கிறது மட்டும் நம்ம மறுக்க முடியாது. நமக்கு நம்ம இறைவன்கிட்ட இறைவனாலையும் வழங்கப்பட்ட அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த செல்வத்தை நாமளும் எடுத்து அனுபவிக்க நமக்கு பூரண உரிமை இருக்கு. அதை எவனாலையும் தடுக்க முடியாது. எந்த ஒரு தீய சக்தியாலையும் கூட தடுக்க முடியாது. தகுதி இல்லைங்கிறத வேணா ஒத்துக்கலாம், ஆனா உரிமை இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி தகப்பனுடைய சொத்து, கடவுளுடைய சொத்து ஜீவனுக்கு இல்லாம போகும்? பிரகிருதி, இயற்கை, துர்காமாவால கூட நம்மளை தடுக்க முடியாது. ஏன்னா காத்தியாயினி மகாமாயா அவதான் நமக்கு வழங்குறா. பகவானுடைய அந்த ஞானத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானேன்னு இருக்காரு கிருஷ்ணர். அப்போ எந்த வகையான செல்வத்தையும் அந்தந்த ஜீவனுக்கு எது சரியோ, எது அவனை வழி நடத்துமோ, எது அவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுமோ அந்த வகையில அந்த பாடத்தை வழங்குறவ அந்த மாயா பராசக்தி துர்காமா தான். அந்த காளியோட விருப்பப்படிதான் இங்கே ஒவ்வொருத்தனும் காலியாகிறதும் வாழ்றதும். அப்போ பராசக்தியினுடைய அந்த அம்சத்துக்கு தகுந்த மாதிரி அவளுடைய அருள் வழங்கும் விதம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஜீவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்றாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதைத்தான் செய்வான், அதுதான் சரின்னு நம்புவான். அந்த வகையில ஏற்றத்தாழ்வு இருக்கும். கடவுள் நம்பிக்கையில மற்ற கடவுள்களை மதிக்காம இருக்கிறதோ அல்லது உதாசீனம் பண்றதோ அல்லது வேற தகுதியே இல்லாத ஒருத்தனை கடவுளா மதிக்கிறதோ அந்த மாயையினுடைய வேலை தான். ஆக எல்லா வகையானவனுக்கும் உரிமை இருக்கிறது என்னவோ உண்மை, தகுதி தான் வெவ்வேறா இருக்குது. தகுதியை அந்த ஜீவன் வளர்த்துக்கணும். ஆத்மாவுக்கு தகுதி இருக்கு இல்லைங்கிறத பற்றி பேசல நம்ம. அந்த ஆன்மா தன்னை எப்படி வழி நடத்திக்கிறதோ, தன்னை எப்படி பாவிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடுக்குது. அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய தகுதி குணத்தாலையும் செயலாலையும் புலன் இச்சைகளாலையும் அறிவாலையும் அந்த தகுதி கூடலாம் குறையலாம். குறைந்த தகுதி உயர்ந்த எண்ணத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். உயர்ந்த தகுதியில இருக்கிறவங்க கூட தாழ்ந்த இழிவான இன்பங்களுக்கு தன்னை அழைச்சிட்டு போயிடுவான். சொல்ல முடியாது. இது பல்வேறு வகையா பார்த்துருக்கிறோம். அதனாலதான் உயர்ந்த சுகம் வந்தடைங்கிறத வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த சாதாரண இச்சைகள்ல இருந்து தெய்வீகமான உணர்வுகள் வரைக்கும் நாம பல்வேறு வகையான சுகத்தை தேடி அலைகிறோம், அடைஞ்சதா அனுபவிக்கிறோம். அப்புறம் அது சலிச்சு போய் வேற ஒன்றை தேடுறோம், அதுல திருப்தி அடைகிறோம். தற்பெருமையாகவோ அல்லது மற்றவர்களுடைய பாராட்டினாலேயோ ஏதோ ஒரு சுகத்தை அடைகிறோம். அப்போ சுகத்தோட வகை விதவிதமா இருக்குங்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ உயர்ந்த சுகம்ங்கிறது என்னது? எத்தனையோ மகான்கள் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, ஸ்ரீமத் பாகவதத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. உபன்யாசமும் காலட்சேபம் பண்றவங்க, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், படித்தவங்க, பண்டிதர்கள், உயர்குடி பிறப்பை அடைந்தவர்கள், வேத பாராயணம் பண்றவங்க, வேத விற்பனர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தூய்மையான குலத்துல பிறந்ததுல இருந்தே, பால்யத்துல குழந்தை பருவத்துல இருந்தே தெய்வீகமான விஷயங்களை தவிர வேற வார்த்தைகளை கூட பேசினவங்க இல்லாத பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னால நாமளும் விளக்கம் சொல்றோம்னா அது எந்த வகையில? மின்மினி பூச்சியை கையில் வச்சுக்கிட்டு நான் கடல்ல இருக்கிற கப்பலுக்கு வழிகாட்டுகிறேங்கிற மாதிரி. கலங்கரை விளக்கத்தை விடவா நம்ம கையில் வச்சிருக்கிற மின்மினி பூச்சியை பார்த்து கப்பல் கரை சேர்ந்துட வந்துட போது? நடுக்கடல்ல இருக்கிற கப்பல் இன்னைக்கு ஜீவர்கள் சம்சார கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பேர் வழி அவங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம கடை தேறிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கையில
கையில இத்தினுண்டு மின்மினி பூச்சியோட வெளிச்சத்தை காட்டுறோம், கப்பலும் வந்துருது, கரைக்கு தேடி வந்துருதுன்னு வை. என்னோட மின்மினி பூச்சியில தான் இந்த கப்பல் வந்து சேர்ந்தது, நான் தான் காப்பாத்தினேன்னு வேணா நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டான். பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறதும் அந்த மாயையினுடைய அருள் தான். அந்த மாதிரி தான் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறோம். எனக்கு படிப்பறிவோ வேதங்களையோ நம்ம படிக்கல. பால்யத்துல இருந்து கிருஷ்ணனுடைய கதைகளை நிறைய கேட்டிருக்கிறோம். நமது குரு சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பாரம்பரியத்துல வந்த ஆச்சாரியர்கள்ல ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் மாயாப்பூர் ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு உலகம் முழுவதும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை விநியோகம் பண்ண பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர்ல இருந்து அருள்மிகு பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமி மகாராஜ் அப்படின்னு அந்த மகாராஜுடைய அனுக்கிரகத்தினால, அவங்க ஆதரவுனால, அவங்க கொடுத்த தைரியத்திலையும், அவங்க கிட்ட கேட்டுக்கிட்ட அந்த பாகவத கதைகளையும் கிருஷ்ணனுடைய கதைகளையும் பக்தியவும் நம்பி நாமளும் இன்னைக்கு கிருஷ்ணருடைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சொல்றதுக்கு, எல்லாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குதுங்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களை அனுப்பி வைக்கிறாங்க. பகவானே நீ எங்கிட்ட கேட்கிற மாதிரி, நாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி வேறொரு பெரிய கலாட்சேபம் பண்ற வேதங்கள் படிச்ச அந்த உயர்ந்த ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறதுக்கு நமக்கு புரியறதுக்கு அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. புரிஞ்சிருமா? அவங்க பாஷையே புரியாது நமக்கு. அவங்க சொல்ற விதம், வாழ்க்கை முறையில அறிமுகம் இல்லாத வாழ்க்கை முறை, அது நமக்கு அறிமுகம் இல்லாத வாழ்க்கை முறை. ஏதோ ஒண்ணு, இந்த ஒரு குழந்தைய சந்தியா வந்தனம்னு சொல்றோம், அதுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னா என்னது பிரபு அப்படின்னு கேட்கும். அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய 5வது 6வது படிக்கிற பிள்ளைகிட்ட நம்ம ஏதாவது பேசணும்னா என்ன தேகம்னு சொன்னாலே அது என்னது அப்படின்னு கேட்குதுங்க. உடம்புன்னு சொல்லணும். தேகம் சரீரம்னு சொன்னா புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சுல அந்த பிள்ளை. அப்புறம் புலன்கள்னா என்னதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுதுங்கல்ல. புலன்னா நீ தானே விளக்கம் சொன்ன, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, இதெல்லாம் புலன்கள்னு சொல்றது அப்படின்னு. அப்போ இப்படி பிள்ளைகளுக்கு அந்த ஆச்சாரியர்கள் பெரியவங்க சொல்றது எப்படி புரியும்? அப்ப இவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? பகவானுடைய வாக்க கேட்க உரிமை இல்லையா? அவங்களுக்கு யார் சொல்லித்தர? ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களை வச்சிருக்கிறாரு பகவான். அதுல நம்மளும் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல நம்மளை நாம தாழ்த்திக்கிறதோ அல்லது நாமளே பெருமைப்பட்டுக்கிறதோ பெருசு கிடையாது. ரெண்டுமே தேவையில்லாத விஷயம். நம்மளை நாமளே தாழ்த்திக்க வேண்டியதும் இல்லை, நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக்க வேண்டியதும் இல்லை. அப்படி சொல்லும் போது இதுல ஒரு சுகம் இருக்குது, அதுவும் உயர்ந்த சுகம்தான். ஏன்னா எது உயர்ந்த சுகம்? எப்ப மனசுக்கு அமைதியும் எந்த எதிர்கேள்வியும் இல்லாம திருப்தி அடைந்து நிம்மதியா இருக்க முடியுதோ அதுதான் உயர்ந்த சுகம். அந்த சுகம் நமக்கும் கிடைக்கின்றது. நமக்கு என்ன கிடைக்கல? வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை இல்லையா? அடுத்த வேளை எங்க போய் சாப்பிட, எங்க போய் தூங்குங்கிற கேள்வி இல்லையா நமக்கு? நாளைக்கு பிரச்சனைக்கு என்ன செய்ய? பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு செலவு நினைச்சு பார்த்தோம்னா உடல் உழைப்பாலையும் நம்ம பொருளாதார நிலையிலையும் நம்ம வசிப்பிடத்துக்கு தர வேண்டிய அந்த குடியிருப்பு கூலி, வாடகை அப்படின்னு சொல்ற அந்த விஷயமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு உடல் ரீதியா பொருளாதார ரீதியா பிரச்சனைகளே இல்லையா? அதெல்லாம் பிரச்சனைகளா இருக்கிறதெல்லாம் கஷ்டம்னோ அல்லது நஷ்டம்னோ ரெண்டுமே பத்தி யோசிக்காம அதெல்லாம் உழைப்பினோட விளைவுகள்ல இருந்து மறுபடி உழைக்க வேண்டியதும் பாடுபட வேண்டியதும். பின்ன இயங்காம சும்மாவா உட்காந்துக்கிட்டு இருப்போம்? இயக்கம் இல்லாம இருந்தா தான் துயரம். நம்மளால இயங்க முடியுது, 4 காசு பார்க்க முடியுது, 4 கடனை அடைக்க முடியுது, திரும்ப 4 கடனை வாங்க முடியுது, ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய முடியுது, ஒரு கோயில் குளம்னு போக முடியுது, சுவாமியை நினைக்க முடியுது.
நமக்கு ஏதாவது உடம்பு சரீரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சரீரத்தை பராமரிக்க முடியுது. பசியோ நோயோ வறுமையோ எதுவா இருந்தாலும் என்னன்னு பார்த்து செயல்பட முடியுது. அதுதானே வாழ்க்கை. எறும்பு கூட சும்மா இருக்காதே, அது பாட்டுக்கு சுத்திட்டு தானே இருக்கும். பொழுதுபோக்கா சுற்றுது. அது என்ன டூரிஸ்டா போகுது? இறை தேடி அலையுது, இணை தேடி அலையுது, குடும்பத்துக்காக பாடுபடுது. இவ்வளவுதானே. அப்போ 84 லட்சம் உயிர்கள்லையும் இயக்கம்ங்கிறது அது வேற விஷயம். ஆனா அதுகளுக்கெல்லாம் நிம்மதி இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையாது. மனிதனுக்கு மட்டும் மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அதனாலதான் இவனுக்கு பேரு மனுஷன்னு பேரு. அந்த மனசுங்கிற ஒன்ன யார் ஒருத்தைய அவமானப்படுத்துறானோ, அவங்க மனச யார் ஒருத்தைய அவமானப்படுத்துறானோ, அத கேவலமான இன்பங்களுக்கு, இன்பம்னு சொல்லிட்டு இழிவான செயல்களுக்கு அந்த மனசை ஈடுபடுத்துறானோ, அந்த அளவுக்கு அவன் துயரத்துக்கு ஆளாகிறான். அப்போ இறைவனை பற்றிய செய்தியை வாங்குற தகுதியை இழந்துடுறான். இறைவனை பற்றிய செய்தியை வாங்க தகுதியை இழக்கும் போது அவனுக்கு இன்பத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிருது. மன அமைதிங்கிறதே கிடைக்காம போயிருது. மனம் பல்வேறு வழிகளில் அலைய ஆரம்பிச்சிருது. அப்புறம் மன அமைதி பெறலைன்னா அப்புறம் சுகத்துக்கு அவன் எங்க போவான்? திருப்தியில இருந்து தானே சுகமே உருவாகுது. திருப்தி வேணும்னா மன அமைதி அடையணும்ல. மன அமைதி பெறாதவனுக்கு சுகம் எங்க இருந்து கிடைக்கும்? கிடைக்காது. இதையும் முன்னாடியே சொல்லிட்டாரு கிருஷ்ணர். அப்போ நம்ம இங்க நமக்கான தகுதி என்னன்னு கேட்டா, பகவான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்ம மன திருப்தியோட இருக்கிறது தான் நமது தகுதி. அந்த தகுதிக்கு வந்துட்டோம்னா நம்ம உரிமையை நாம நிலைநாட்ட முடியும். என்ன உரிமை? இறைவனிடம் எனக்கும் இடம் இருக்கிறது அப்படிங்கிற உரிமையை நிலைநாட்ட முடியும். வைகுண்டத்துல எனக்கு இடம் இருக்குது, அது என்னுடைய இடம். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை அப்படின்னு சொல்ல தைரியமா சொல்ல முடியும். ஊர்ல இங்கே எனக்கு காணி கூட இல்ல, உறவு யாரும் இல்ல, எல்லாம் என் கர்மாப்படி இருக்கிறவங்க. என் கர்மாப்படி எனக்கு உறவினர்கள், அவரவர் கர்மாப்படி நான் அவங்களுக்கு உறவினராவோ நண்பனாவோ பகைவனாவோ புருஷனாவோ பிள்ளையாவோ மனைவியாவோ ஏதோ ஒரு பாத்திரத்துல இருக்கிறேன். இதெல்லாம் கர்ம பந்தம். இதுல இருந்து எனக்கும் இந்த உறவுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால உறவு மற்றொருவரும் இல்லை உன்னை தவிர. அப்போ எனக்கு உறவு உனக்கு எனக்கு உறவு இருக்கு, உன்னுடைய இடத்துல எனக்கு இடம் இருக்கு இல்லையா? தைரியமா சொல்லலாம் நம்ம. எப்போ? இந்த லௌகிக மாயையில இன்பம்னு சொல்லி என்னோட மனசை நான் அவமானப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் எனக்கு உரிமையும் தகுதியும் இருப்பதை நான் பரிபூர்ணமா நம்பலாம். எனக்கு உறவா எம்பெருமான் இருக்கிறான்னு நம்பலாம். அதுல தற்பெருமைக்கோ தற்புகழ்ச்சிக்கோ இல்ல மற்றவங்களை இழிவுபடுத்த இகழ்ச்சியா பேசுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ வழியே இல்லை. ஏன்? என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கும் கிடைக்கும். உனக்கும் ஒரு குறையும் இருக்காது. அதே கோவிந்தன்ட்ட நான் எந்த அளவு அனுபவிக்கிறனோ, உனக்கு கொடுக்கறதுனால என் கோவிந்தன் கிட்ட எனக்கு கிடைச்சதுல இருந்து எந்த குறையும் வராது. இந்த அவனுக்கும் கொடுக்கணும், ஒண்ணு இருந்த பாதியை கொடுன்னு கோவிந்தன் வாங்கி எல்லாம் கொடுக்க மாட்டான். ஏன்? அவன்கிட்ட இல்லையா? எல்லாருக்கும் கொடுப்பாரு. எனக்கு பற்ற என்கிட்ட இருக்கிறத எடுத்துருவானோன்னு நான் பயந்தா இல்ல, உனக்கு கிடைக்கிறத பத்தி நான் பார்க்கணும். இந்த ஜவுளி கடைகளில் மாதாஜிகள்லாம் பெண்கள்லாம் போனாங்கன்னா கடையில் புடவைகளை எடுத்து போடுவாங்க. அந்த எடுத்து போட்ட புடவையை இந்த அம்மா தான் கேட்டுச்சு. அந்த புடவையை நான் ஜவுளி கடையில் வேலை செய்யும்போது அந்த கடையிலேருந்து அவங்க கேட்குற புடவையை எடுத்து போட்டுருவேன். அவங்க தான் கேட்டாங்க, எடுத்து போட்டாச்சு. அதை பிரித்து பார்க்க வேண்டியதானே? அதை கையில் எடுத்து பிரிச்சுக்கிட்டே அடுத்த பொண்ணோட கையில் இருக்கிற புடவையை பார்ப்பாங்க. ஏன்? நீ எடுத்த புடவையை பாரு, அவ கையில் அந்த புடவையை காட்டு. இது எப்படி இருக்கு? ஜீவனுடைய மயக்கம் எங்க ஆரம்பமாகுது? தங்கிட்ட இருக்கிற நல்லதை விட அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கிறத விட அளவுலையோ தகுதியிலையோ குறைஞ்சதா தான் இருக்கும். ஆனா அவங்க அது எப்படி இருக்கு? அதை அடுத்தவங்களை பார்க்குற அந்த குணம்,
அந்த போட்டி மனப்பான்மையோ அல்லது தனக்கு குறைஞ்சிருமோங்கிற பயம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா நம்ம தகுதி இழந்துருவோம். அது யாரா இருந்தாலும் சரி. எப்பேற்பட்ட மகானும் முனிவர்களும் வீழ்ச்சி அடைஞ்சவங்க எல்லாம் இந்த மாதிரி கதையில இருக்காங்க. புராண கதைகள்ல இந்த மாதிரிலாம் இருக்குது. கோபத்தினால தன் தவ வலிமையை இழந்தவங்க, பொறாமையினாலையும் பேராசையினாலையும் தவ வலிமையை இழந்தவங்க, சாதாரண சிற்றின்பத்துல தன் தவ வலிமையை இழந்தவங்க அப்படிங்கிற கதைகள்லாம் புராணத்துல நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிலை கண்டிப்பா கிருஷ்ண பக்தியில வராது. வேற எந்த பக்தி பண்ணாலும், எந்த தெய்வங்களை வணங்கினாலும், பக்தி பண்ணினாலும், ஞானத்தை பற்றி எவ்வளவுதான் படிச்சாலும் பேசினாலும், நிச்சயமா ஒரு சர்க்கிளுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா விதிப்படி விருந்து சர்க்கிள் வரும். ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரிஞ்சு நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த காலத்திலையும் சர்க்கிள் வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுவும் கிருஷ்ணனால தான் வரும். அப்படி வர வச்சு கிருஷ்ணனும் அவங்களுடைய பெருமையும் புகழையும் தன்னுடைய லீலையும் காட்டுறதுக்காக அவன் பயன்படுத்துவானே தவிர அப்பவும் அவங்களுக்கு இழிவு வராது. அவரை கிருஷ்ணனை அடைஞ்சவன் ஒரு காலமும் வீழ்ச்சி அடைய மாட்டான். புரியுதா? அவங்கள அண்டி வர்றவங்களுக்கு கூட அத கூட வாஞ்சா கல்ப தர்பசிய கிருபா சிந்துப்பிய வச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக. வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களிடம் தயை நிறைந்தவர்கள், கற்பக மரங்களை போல எல்லோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவர்கள் தான் வைஷ்ணவர்களை பற்றி சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும்போதே அவங்களாவது வீழ்ச்சி அடைகிறதாவது, அவங்களை சார்ந்தவர்கள் கூட வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. புரியுதா? அப்படி இருக்கும்போது அவங்க வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப பகவானுடைய அனுக்கிரகத்துல சுத்தமான திருப்தி இருக்கிறவனுக்கு சுத்தமான அமைதி வந்து சேருது. அந்த அமைதி தான் சுகம், பிரசாந்த மனசம் அப்படிங்கிறாரு. அதை அடைந்த யோகி, யோகினா யோகம் உள்ளவன். யோகம்ங்கிறது வாழ்க்கையிலையும் சொல்லிலையும் செயலையும் சிந்தனையிலையும் நடத்தையிலையும் சுய திருப்தியிலையும் கிருஷ்ணன் சொன்னபடி தன்னுடைய எல்லா தேகத்தினுடைய புலன்களும் மனசும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு நேர்வழியில சரியா வச்சிருக்கிறவங்க யோகி, யோகத்தை அடைந்தவர்கள். அவங்களால எந்த மனதோட வேகத்துக்கு உந்துதல் பின்னால ஓடவும் மாட்டாங்க. மனசை அடக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற பேர்வழின்னு சொல்லிட்டு அடக்கி எந்த செயலுக்கும் உதவாம போகவும் மாட்டாங்க. எல்லா செயலுக்கும் உதவுவாங்க. எல்லா செயல்கள்லையும் இயக்கத்துல எந்த குறையுமே இருக்காது. அதே சமயத்துல அதுல மனசு ஒட்டி அதனுடைய செயலோட விளைவுக்கோ விளைவினுடைய லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ தாம் பொறுப்புன்னு சொல்லி அதுல போட்டு மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மனசை கொண்டாடவோ காயப்படுத்தவோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. யோகம்னா அதுதான் உண்மையான யோகம். உண்மையிலேயே பேரதிர்ஷ்டம் பெரிய யோகம் எது அப்படின்னா, சுமையே இல்லாம சுகமா இருக்கிறவன் தான் யோகம் பண்றது. அவனுக்கு என்னப்பா நல்ல யோகம்? ஏன்? அவனுக்கு இந்த உலகத்துல எந்த சுமையும் இல்லை. எல்லாமே சுமையா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு சுகமானது, சுமையாவே தெரியாது. இயக்கத்துல அவன் இயங்குறதுல சலிப்போ வெறுப்போ பயமோ ஆசையோ கோபமோ ஏக்கமோ பொறாமையோ இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாம இருக்கிற யோகக்காரன் தானே. அந்த யோகம் அவனை வந்து அடையுங்கிறாரு. பிரசாந்த மனசம் யோகி நாம். அவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு, பகவானுடைய வார்த்தைகள்லாம் ஏன் நமக்கு தகுதி இல்லைன்னு ஆத்திரம் வருது அப்படின்னா, நமக்கெல்லாம் தகுதி இல்லையே அப்படிங்கிற ஆத்திரம் எப்போ வருதுன்னா, அவருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழ்ந்த கருத்தை நம்ம அனுபவிக்கும் போது, இன்னும் ஒரு வார்த்தையில ஒரு ஸ்லோகத்துல பகவானுடைய வாக்குல எவ்வளவு பேரானந்தமும் எவ்வளவு ஞானமும் உலகம் முழுவதும் உள்ள ஜீவர்களுக்கு அத்தனை பேருக்குமே தேவையான வைராக்கியமும் பக்தியும் வழங்கக்கூடிய ஐஸ்வர்யம் அவர் பகவானுடைய வாக்குல இருக்கு அப்படிங்கிறது தெரியும் போது, இன்னும் நமக்கு அறிவு தகுதி இருந்ததுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா அதனுடைய உட்பொருளை தெரிஞ்சு அனுபவிப்போமே அப்படிங்கிற ஆசை தான். அதனாலதான் எனக்கு தகுதி பத்தலைன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னு கேட்டா, அர்ஜுனனை போல தகுதினா அர்ஜுனனுக்கே பத்தலை, அப்புறம் நமக்கு பத்துதுன்னு எப்படி சொல்ல முடியும்?
அர்ஜுனனுக்கே பத்தலைன்னு எதை வச்சு நான் துணிஞ்சு சொல்றேன்னா, கீதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பழையபடி அவன் நம்மளை போல தானே, கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி தானே நடந்துகிட்டியா? அப்படித்தான் புராணத்துல இருக்கு. அப்ப கிருஷ்ணர் சிரிப்பார்ல. இத்தனோடு குழந்தை சொல்றான், ஆச்சி உனக்கு என்ன வேணும் எல்லாம் நான் வாங்கி தாரேன் என்ன அப்படின்னு ஒரு பேரை சொன்னான்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பாடுறா வயவுள்ள நமக்கே தாரேங்குது, சரியா நீ வாங்கி குடியா அப்படின்னு தானே மகிழ்ச்சி அடைவோம். அந்த மாதிரி கிருஷ்ணர் நம்ம கிட்ட மகிழ்ச்சி அடைகிறார். கிருஷ்ணா நான் உனக்கு அது செய்யட்டுமா இது செய்யட்டுமாங்கும் போது பார்த்து ரசிக்கிறார். அதே கிருஷ்ணர் ஒண்ணுமே இல்லாம வெறும் எலும்பும் தோளுமா 27 நட்சத்திரங்களும் பிள்ளையா பிறக்கணும்னு வந்து வர வாங்கிட்டு சுதாமாவுக்கு குழந்தையா குசேலருக்கு பிறந்துருச்சுங்க. 27 பூமியில குசேலருக்கு தகப்பனா வச்சு ஒரு குழந்தை வருதுன்னா தகப்பனோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனை கொண்டாடவோ அல்லது திண்டாட வைக்கவோ தண்டிக்கவோ கூட ஒரு பிள்ளை வந்து பிறக்கும். அதே சமயத்துல குழந்தையோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தகப்பனை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த குழந்தைய அனுப்பி வைப்பாங்க. இயற்கை கடவுள் அனுப்பி வைப்பார். அந்த தாயின் தகப்பனுக்கும் அந்த பிள்ளை வந்து பிறக்கும். 27 நட்சத்திரங்களும் பூமியில மனுஷன் ஜென்மமா எடுக்கணுங்கிறது சாபம் அவங்களுக்கு வரமா கிடைச்சிருச்சு. சாபமோ வரமோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரி என்ன இப்படி எங்களை மனுஷ ரூபத்துல சபிச்சிட்டீங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு அவங்க விடுதலைக்கு வழி கேட்கும்போது, நீ உனக்கு ஒரு வரம் தாரே, நீ விரும்பின தகப்பன்கிட்ட நீங்க எல்லாரும் ஒன்னாவே பிறக்கலாம்ட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர்களுக்கு நாங்க பிள்ளையா பிறக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்ப சுதாமா பிராமண பிள்ளை சுதாமா குசேலருக்கு வந்து பிள்ளையா பிறந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்பதான் கடவுளை அடைய முடியுங்கிற அர்த்தத்துல அது வந்து பிறந்தாச்சு. இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்ச அந்த சபிக்கப்பட்ட அந்த தண்டிக்கப்பட்ட அந்த கோபம், அந்த பக்தர்களுடைய வைஷ்ணவ முனிவருடைய கோபத்துக்கு அந்த குழந்தைங்க ஆளாகித்தானே மனித குழந்தைகளா வந்து பிறந்திருக்குது. மனுஷ குழந்தையா பிறந்தது என்ன சுகமா இருக்கிறதுக்கா? கஷ்டப்படுறதுக்கு தானே. அப்ப 27 பட்டினி துன்பத்தை அனுபவிக்குதுங்க. அதை அனுபவிச்சு தொலைய வேண்டியதுக்காக பாவம் குசேலரும் அவர் அம்மாவும் அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவராவது அதை உணராத ஆளு. ஏன்னா இவர் கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்காரு. எலும்பும் தோலுமா நரம்பெல்லாம் பார்த்தா கூட வெளியில தெரியுது, எலும்பை எண்ணுனா கூட தெரியும், கண்ணெல்லாம் குழி விழுந்து அப்படித்தான் கிடக்காரு. ஆனா தேகத்துல வலிமை குறையில, மனசுல ரம்யமான அந்த பகவான் நாமத்தை சொல்ற அந்த சுகம் குறையில, எந்த துன்பமே அவருக்கு தெரியல. இவ்வளவு மெலிவா இருக்கிறமே அப்படின்னு வருத்தமே வரல. என்ன நமக்கெல்லாம் நல்ல கெதியா தான் இருக்கும், உட்காந்தா எந்திக்க முடியல, இடுப்பு வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு இருக்கும். அவருக்கு வலிச்சா தானே பலகீனமா இருக்கும்னு நினைப்பாரு. அவருக்கு எந்த வலியும் இல்லை. உணவு இல்லாம தேகம் மெலிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். வலிமையில எந்த குறையும் இல்லை. ஏன்னா மனதோட வலிமை இருக்குது உடல்ல, தெய்வீகமான வலிமை இருக்கிறதுனால அவர் சுகமா தான் இருக்கிறாரு. பிள்ளைங்க தான் பட்டினியா இருக்குது. அதே மாதிரி தான் தாயும் அவ பசிக்கு அவ வருத்தப்படலை. பிள்ளைங்களுடைய துன்பத்தை தாயினுடைய உள்ளம் பொறுக்கலை. அதனால உங்க பாலிய கிருஷ்ணகிட்ட அதுக்கு ஒரு காலம் வரணும்ல. அந்த காலம் வரும்போது அந்த அம்மாவுக்கு புத்தி வேலை செய்யுது, கட்டாயமா வேலை செய்யுது. இவ்வளவு நாள் தயங்கி தயங்கி இருந்தவங்க இன்னைக்கு துணிஞ்சு புருஷனை எதிர்த்து கேட்டாங்க, என்னையா நீ இப்படி இருக்கிற, பிள்ளைகள்லாம் பசியில சுருண்டு கிடக்கிறத பார்க்க என்னால சகிக்க முடியல, உன் பாலிய நண்பன் தான் இன்னைக்கு நல்ல நிலைமையில அரசனா இருக்கிறான்னு சொல்றேல்ல, அவன் யாருன்னு கூட தெரியாது இந்த அம்மாவுக்கு. மாமன்னனா இருக்கிறான்னு சொன்னேன்ல, எங்க போய் வாங்கிட்டு வாயேன், ஏதாவது ஒரு உதவி கேளேன், யாசகம் வாங்குறதுல உனக்கு என்னையா வைக்கும், பிள்ளைகளுக்காக போய் கை நீட்டி கேளேன் அப்படின்னு. கேவலம் போயும் உலகியல் வாழ்க்கைக்காக செல்வத்தை கேட்கவா, அது வெக்கமா இருக்கேன் எனக்குன்னா. ஏன் உலகத்துல வாழ்றதுக்கு சரீர தேவைகளுக்கு உலகியல் வாழ்க்கைக்காக வேண்டித்தனியா இருக்குது. ஜட உலகத்துல ஜடச்செல்வம் வேணும்ல. கடவுளுடைய அருளை வச்சு கடவுள் உலகத்துலதான் அது செல்லும். இந்த ஜட உலகத்துல ஜட பொருள் தானையா செல்லும். இங்கே நேற்று தான் படிச்சோம், எல்லாரும் பகவானுடைய அனுக்கிரகம் கிடைச்சதுன்னா அதை வச்சு இங்க பிழைக்க முடியாது.
அவரவர் குணத்தை வச்சுதான் இங்க பிழைக்க முடியும். குணம் பகவானே என்ன அருள் கொடுத்தாலும் அதை வச்சு பிழைக்க நமக்கு தெரியாது. நம்ம குணம் தான் அங்க வேலை செய்யும், குணத்தால தான் வாழுவோம். அது தனி ஒரு சப்ஜெக்ட், தனி ஒரு பிரிவா அதை பத்தி பேசணும். நமது குணத்தால தான் நம்ம வாழ்றோம்ங்கிறத அவங்கவுங்க தனியா யோசிச்சு பார்க்கணும். அதுக்குள்ள போனோம்னா இன்னும் விஸ்தீர்ணமா போகணும். அதனால அது ஒரு ஓரத்துல இருக்கும், ஒரு நாள் கேளுங்க தயவு. அப்போ இங்க உலகத்துக்கு வேணுமே அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் கேட்கிறேன். ஆனா வெறுங்கையோட ஜட உலகத்துக்கு பொருள் வேணுங்கிறேல்ல. யாரையும் பெரிய மனுஷனை பழைய நண்பனை பார்க்க போனா வெறுங்கையை வீசிக்கிட்டா போறது? ஒரு வீட்டுக்கு போறோம், கடன் வாங்கவே போனாலும் தங்கச்சிக்கிட்டயோ அக்கா கிட்டயோ அம்மா கிட்டயோ ஏதோ ஒரு உதவி கேட்டு போனோம்னா, ஒரு பத்திரிக்கை கொடுக்கவே போனோம்னாலும் சும்மாவா போவோம்? ஒரு வெத்தலை வாக்காவது வச்சு கொடுக்க வேண்டாமா? இனத்தை கொண்டு போக வெறுங்கையை வீசிக்கிட்டு எப்படி நான் போவேன் என் கிருஷ்ணன் கிட்ட? அப்படின்னா ஏதோ பெரிய வரம் கிடைச்ச மாதிரி இந்த அம்மாவுக்கு பேரானந்தம். என் புருஷன் பரவாயில்ல, அங்க போய் கண்ணங்கிட்ட போய் மாமன்னன் துவாரகாதீசன்கிட்ட போய் உதவி கேட்டு போறேன்னு சொல்லி சரின்ட்டானே, இதுவே பெரிய வரமாச்சு, எனக்கு கிடைச்ச வரம், என் பிள்ளைங்கள்லாம் பட்டினியில இருந்து விடுதலை ஆயிடுவாங்கன்னு இந்த அம்மா வீடு வீடா போய் முதல்ல இவ யாசகம் வாங்குறான். உங்க வீட்டுல ஏதாவது அவள் இருந்தா கொடுங்களேன். ஏன்னா அவள்ங்கிறது சாதாரணமா எல்லா வீடுகளையுமே எப்பவுமே இருக்கிற ஒரு பண்டம், அரிசி பண்டம். அது குழந்தைகளுக்காக யாருமே வீட்டுல அவள் வச்சிருப்பாங்க. அதுல அதுதான் ரொம்ப மலிவான, யாருக்கும் கொடுத்தாலும் குறையாத, பற்றாக்குறைன்னு தெரியாத, கடன்னு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சாதாரண பொருள் அது. அவள் மட்டும் சாதாரணமா யாரும் கொடுத்துருவாங்க. புரியுதா? இப்ப குடிக்க தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணிக்கும் காசு கொடுத்து அதோட மதிப்பு வேற மாதிரி ஆயிடுச்சு. தெருக்குழாயில நின்று தண்ணி குடிக்கணும்னா கூட வரிசையில குடத்தை வச்சுக்கிட்டு வரிசையில நிக்கிற வண்டிகள்ல எல்லாம் தண்ணி நிரப்பிட்டு தான் நம்மளை குடிக்க விடுவான். இன்னைக்கு நிலைமை அது அப்படி. அன்னைக்கு அவள்லாம் சும்மா தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க 4 வீட்டுல. இவர் வந்தாரு, இருக்கிற கந்த துணியில அந்த அவளை கட்டிக்கிட்டாரு, தோல்ல போட்டுக்கிட்டாரு. பெரிய பெருமை, என் கிருஷ்ணனுக்கு நானும் கொண்டு போய் பண்டம் கொடுக்கறதுக்கு எனக்கும் ஒரு வசதி இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவளை கொடுக்கறதுல மகிழ்ச்சியா, பிள்ளைகளுக்கு பசி தீக்கிறதுக்கு நம்ம போறோம்ங்கிற மகிழ்ச்சியா, அடுத்து நாம அவ்வளவு தூரம் அந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை, வெளியூர் போறோம்ங்கிற அந்த குழந்தைத்தனமான மகிழ்ச்சியா, பெரு நகரத்தை பார்க்க போறோம்ங்கிற மகிழ்ச்சியா, அங்க நாகரிகமான வளமையான பெரிய பெரிய வேத பாராயணர்கள், வேதம் படிச்சவங்க, மகான்களை எல்லாம் பார்க்க போறோம், தரிசிக்க போறோம்ங்கிற செழிப்புல இருக்கக்கூடியவங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியா, இப்படி ஒவ்வொரு மகிழ்ச்சியா யோசிச்சு கடைசியில அவருக்கு பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, பால்யத்துல பார்த்த என் நண்பனை பார்க்க போறோங்கிற மகிழ்ச்சி பெருசா மற்ற மகிழ்ச்சி எல்லாம் மறைஞ்சிருச்சு. பேரானந்தம், கிருஷ்ணனையில பார்க்க போறோம் அப்படின்னு அதுக்குள்ள ஊர் சேர்ந்தாச்சு. யோசிச்சு துவாரகை எல்லைக்கு வந்தாச்சு. கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த நகரத்தை பார்க்கிறாரு. முதல் பாலத்துல கடந்தாச்சு. முதல் கோட்டை வாசல்ல போய் நின்றா பிரம்மாண்டமான அந்த கோட்டை வாசல். அங்க இருக்கிற சாவி உயரம் கூட இல்லை, இவரு கதவுல இருக்கிற குமிழ் அளவுக்கு தான் இருக்காரு. வாயிற்காவலன், பகவானுடைய அந்த கோட்டை காவலன் வந்த உடனே இவருடைய தோற்றத்தை பார்த்து ரொம்ப பணியிறான். ஏன்னா கிருஷ்ணனுடைய வேலைக்காரர்கள் எல்லாருமே பிராமணர்களுக்கும் எளியவர்களுக்கும் மிக பிரியமுள்ளவர்கள். மாமன்னன் கிருஷ்ணன், அவனுடைய காவலர்கள், கடைசி வாசல்ல நிற்கிற காவலர் முதற்கொண்டு எல்லோருமே கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களா இருக்கிறவங்கிறதுனால அவங்க கிட்ட உள்ள முதல் பண்பே எளியோர்களை மதித்தல் அப்படிங்கிற பண்பு அவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கு. அதனால வந்த உடனே எளியவர்களுக்கெல்லாம் எளியவனா இருக்கிற இவருடைய தோற்றத்தை பார்த்து அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த வேலைக்காரங்களுக்கு பரிவும் பாசமும் பொங்குது. கையை கட்டி வாய் பொத்தி, சுவாமி நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யட்டும்னு கேட்கிறான். இவருக்கே ஆச்சரியம், நமக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து, வீட்டுல பொண்டாட்டி கூட இவ்வளவு மரியாதை கொடுத்ததில்ல,
கிருஷ்ணனுடைய இன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டு வாசல்லையோ ஒரு அதிகாரி வீட்டு வாசல்லையோ போய் நின்னோம்னா களி முத்திடுத்து அப்படிங்கிற மாதிரி போய் நின்னா, ஆரே என்ன வேணும், இல்ல முதலாளியை போகணும், எதுக்கு பார்க்கணும், யார் நீ, இவன் பேசுறதுலயே நம்ம திரும்பி ஓடி வந்துடணும். ஆனா அன்னைக்கு அந்த மன்னன் எப்படியோ அதே மாதிரி வேலைக்காரங்க, அதே பண்பு, அதே அன்பு. வந்தாங்க, பணிவை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம். இல்ல நிறைய மாளிகை, மூன்று மாடத்தையும் கடந்து உள்ள வந்துட்டாரு. 3 தலைவாசல்கள் இருக்கு, கடந்து வந்துட்டாரு. பளிங்கு மாளிகைகளை பார்த்துட்டு, நிறைய மாளிகைகள் இருக்கிறத பார்த்துட்டு, அது வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும். நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். பார்த்துட்டு இவன் எந்த மாளிகைக்கு, அப்போ அவன் சொல்றான், நீங்க யாரை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த ராணிய, மகாலட்சுமிய, ஏன்னா லக்ஷ்மி சகசிர சத சம்பிரமசேவியமானோம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மசபைகளை சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான லட்சுமிகளால் சேவிக்கப்படுகின்றவர். அத்தனை பேரும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மகாலட்சுமிகள். எந்த லட்சுமியினுடைய எந்த மாளிகைக்கு போகணும்னு விரும்புறீங்களோ நான் அங்க வழிகாட்டுறேங்கிறான். காவலன் கைப்பற்றி வாய்ப்பற்றி தன்னடக்கத்தோட சொல்றான். அதுக்கு இவர் சொல்றாரு, இல்ல நான் மகாலட்சுமியை பார்க்க வரல, என் நண்பன் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே அவனுக்கு ஆச்சரியம். எல்லாரும் லட்சுமியை பார்க்க தானே வருவாங்க, இவர் கிருஷ்ணனை, என் நண்பன் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கிறேன்னு அவர் சொன்ன உடனே, கிருஷ்ணனை நீங்க எந்த மாளிகையிலையும் வேணாலும் சந்திக்கலாம், ஒரே வார்த்தை சொல்லிட்டு அப்படியே பின்னோக்கி பம்மி ஒதுங்கிக்கிட்டான். ஏன்னா வழிகாட்ட வேண்டியது இல்லை. ருக்மிணியினுடைய மாளிகைக்கு போனோம், ரமாதேவியினுடைய மாளிகைக்கு போனோம், சத்யபாமா மாளிகைக்கு போகணும்னு கேட்டா வழிகாட்டுவான். இவர் கிருஷ்ணனை தானே பார்க்கணுங்கிறாரு. அப்போ கிருஷ்ணனை நீங்க எந்த மாளிகையிலையும் பார்க்கலான்னு ஒதுங்கிக்கிட்டான். ஏன்னா எல்லா ராணிக்கும் ஒரு கிருஷ்ணர் இருப்பாரு, அந்த ஒரே கிருஷ்ணர் தான், நீ எந்த மாளிகையிலையும் பார்க்கலாம், நீ இஷ்டப்படி போடணும்னு ஒதுங்கிக்கிட்டான். இது எப்படி இருக்கு? வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒதுங்கின உடனே இவரு தானா போறதுக்கு சங்கோஜம் அவ்வளவு. ஏதோ ஒரு மாளிகையில போறாரு, முன்னால நுழையிறாரு. அது சாட்சாத் ஸ்ரீ ருக்மிணியினுடைய மாளிகை. இவருக்கே தெரியாது இது ருக்மிணி அம்மா மாளிகைன்னு. சாதாரணமா உலகியல் பொருளுக்காக போறதா இருந்தா ரமாலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, இந்த பூலோகத்துக்கான லட்சுமி கிட்ட தான் போய் கேட்டு வரணும். அவர் பொண்டாடி சொன்னபடி சொல்லியிருந்தபடி அனுப்பியிருந்தா. ஆனா இவருக்கு அதெல்லாம் மறந்து போய், பிள்ளைங்க மறந்து, மனைவி மறந்து, வறுமை மறந்து, பசி மறந்து, நகரத்தை பார்க்குற பெரியவங்களை பார்க்குற இதெல்லாம் மறந்து, அவள் கொடுக்கணுங்கிறதெல்லாம் மறந்துட்டு, இந்த மாளிகையில கிருஷ்ணனை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால கிருஷ்ணனை சொல்லிட்டாரு. அதனால கால் போன போக்கில் போய் அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அங்க நுழைஞ்ச உடனே பார்த்தா வாசல்ல இருக்கிற சேடி பெண்கள், அந்த வேலைக்கார பெண்கள்லாம் ஒவ்வொருத்தரை பார்த்தாலுமே எல்லாருமே மகாராணி மாதிரி இருக்காங்க. இவருக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு செழிப்பான, வளமையான, திருத்தமான பெண்களை, தெய்வீக அம்சம் உள்ள பெண்களை இவர் பார்த்ததே இல்லை. வறுமையும் பிணியும் இருக்கிற தன் மனைவியை தவிர வேற எதுவுமே தெரியாது இவருக்கு. அவ பெரும்பாலும் அந்த முற்றது அரை வீட்டுக்குள்ள இருந்து, அடுக்களை வீட்டுல இருந்து கூட வெளியில வரமாட்டான். அவளுக்கு நல்ல உடைகள் கூட இல்லை, மெலிந்த தேகம். அதனால அந்த தன்னை போலவே இருக்கிற தன் மனைவியை தவிர வேற யாரையும் தெரியாது. இப்படி ஒரு பால்லையும் பசு வெண்ணெயிலையும் செஞ்ச மாதிரி இருக்கிற பெண்களை பார்த்தது அவருக்கு ஆச்சரியம். அவங்க எல்லாருமே லட்சுமியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் அவருக்கு. அப்போ உத்தமமான பெண்களை பார்த்து தெய்வீகமான தோற்றத்துல இருக்கிறதா இவர் நம்பும் போது யார மகாலட்சுமின்னு கண்டுபிடிப்பாரு? இவருக்கு அப்படியெல்லாம் தெரியாது. ஆனா அந்த பெண்களுக்கு இவரை பார்த்த உடனே திடுக்குன்னு ஆயிடுச்சு. இப்படி ஒரு மனிதனை அவங்க வாழ்நாளிலே பார்த்ததில்லை. அதுவும் அரண்மனையை விட்டு வெளியில வராத அந்த பெண்கள், அந்த கிருஷ்ணனுடைய அந்த புறத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவகிகள், மகாராணி ருக்மிணி தேவியினுடைய சேவகிகள். அவங்க அரண்மனை விட்டு எங்க வெளியே போயிருக்கிறாங்க? பத்திரமா கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யத்துல வாழ்றவங்க. இப்படி எலும்பும் தோலுமா ஒரு உயிருள்ள ஒரு மனிதன் இப்படி உடல்ல கூட வசிப்பாங்கிறத அவங்க பார்த்ததே இல்லை. திடுக்கிடுறாங்க. இவங்க திடுக்கிடுறத பார்த்துட்டு
ருக்மிணி அம்மா யாரை பார்த்து இந்த மாதிரி திடுக்குன்னு இந்த பிள்ளை இப்படி பயந்து ஏன் அரண்டு போன மாதிரி இருக்க, யாரடி பாக்குற அப்படின்னு அந்த அம்மா எட்டி பாக்குறாங்க. வாசல்ல இவர் தயக்கமா நிக்காரு. இடுப்புல ஒரு முழங்கால் வரைக்கும் இருக்கிற ஒரு அரை வேட்டி, கிழிஞ்சு கந்தலான துண்டு, அந்த துண்டு முனையில ஏதோ ஒரு பொட்டலம், அதையும் கக்கத்துல இடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு அவரு. ஆனா முகத்துல அவ்வளவு தெய்வீகமான அமைதியும் அந்த கலையும் அழகும், என்னதான் வறுமை இருந்தாலும் அந்த மனதோட அழகு, அகத்தின் அழகு முகத்துல. அப்படின்னா அகத்துல பூரா கிருஷ்ணனே இருக்கிறதுனால முகத்துல அவ்வளவு அருள். பார்த்த உடனே ருக்மிணி அம்மாவுக்கு தன்னுடைய கணவனுடைய பிரிய சிநேகிதனை பார்த்தா, கிருஷ்ணனுடைய பூரண அனுக்கிரக அன்பை பெற்றவர்களை பார்த்தா இந்த அம்மாவுக்கும் ஆனந்தம் பார்த்த உடனே தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாத மகிழ்ச்சி வருது. வந்தோடனே இவரு கண்டிப்பா கிருஷ்ணனுடைய பிரிய சிநேகிதனா தான் இருக்கணும், ஏன்னா பிரியமான அன்புக்குரியவராக தான் இருக்கணும்னு இவரை பார்த்த உடனே தோணுது. அங்க குசேலர் வராரு, உள்ள வந்து தயங்கி தயங்கி வராரு. என்னங்க அப்படின்னு கிருஷ்ணன் பக்கம் திரும்புறதுக்குள்ள ஊஞ்சல்ல அரை மாதிரி மகாலட்சுமி எழுந்துட்டால. யாரை பார்த்து எழுந்திருக்கிறா? நம்ம பாதத்தை மடியில வச்சுக்கிட்டு ஊஞ்சல்ல கண்ணை மூடி சாந்தாகாரம் புஜகசயனம், அப்படி புஜகசயனத்துல தலைக்கு கையை வச்சுட்டு இப்படி கண்ணை மூடிட்டு அவரு ஊஞ்சல்ல படுத்திருக்கிறாரு. பாதத்தை மகாலட்சுமி மடியில வச்சிருக்கிறாரு. அந்த இதுல மகாலட்சுமி எழுந்திருச்ச உடனே, ருக்மிணி எழுந்த உடனே யாருக்காக எழுந்திருக்கிறா இவ, இப்படி எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு எழுந்திருக்க மாட்டாளேன்னு இவர் பார்க்க மாட்டாரா? என்னங்கன்னு அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவர் கண்ணெடுத்து பார்த்த உடனே சுதாமா இருக்கிறது தெரிஞ்ச உடனே குபீர்னு எழுந்திருச்சான். ஏ நண்பா சுதாமா அப்படின்ட்டு உத்தரியம் கீழே விழுகுது. கையில தோல்ல இருக்கிற துண்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு. லக்ஷ்மியை பாதத்தை தட்டி விட்டுட்டு போறோம்ங்கிறது கூட அவருக்கு தெரியல. அவளையும் கடந்து தன் பாதத்தால தட்டி விட்டுட்டு விழுந்தடிச்சு ஓடுறாரு. சுதாமா என்னடா எப்படா வந்த அப்படின்னு ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டாரு. இவ்வளவு ஆனந்தத்துல மகிழ்ச்சி என்ன எந்த வகையில அப்படிங்கிறது தெரியாம சுதாமா திக்குமுக்காடி போயிட்டாரு. அப்படியே அழைச்சிட்டு இருந்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம். வாயில் காவலர்ல இருந்து லக்ஷ்மியில இருந்து மற்ற பெண்கள் சேவகிகள் அத்தனை பேருக்குமே ஆச்சரியம். எப்படி இப்படி ஒரு கிருஷ்ணன் இந்த அளவுக்கு ஆலிங்கனம் பண்ணி அரவணைக்கிற அளவுக்கு ஓடி வந்து தன்னிலை மறந்து ஓடி வந்து யாருக்கான்னா எவ்வளவு பிரியமானவனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி ஒரு ஆச்சரியத்துல ரெண்டு பேரும் அரவணைச்ச உடனே ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் மூச்சு திணறி செய்வது தெரியாம திளைச்சிருக்கும் போது கிருஷ்ணன் அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டே வந்துட்டான்னு சொல்லலாம். ஏன்னா சின்னதா பூமாலை மாதிரி இருக்காரு இவரு. அந்த சுதாமன் தூக்கிட்டு வந்து தான் உட்கார்ந்த ஊஞ்சல்ல உட்கார வச்ச உடனே ருக்மிணிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஓடி வர்றாங்க, சுத்தி நின்று பாக்குறாங்க. கிருஷ்ணன் அப்படியே ஊஞ்சலுக்கு கீழே அவரை உட்கார வச்சுட்டு ஊஞ்சலுக்கு கீழே அவன் உட்கார்ந்தான். பாதத்தை எடுத்து மடியில வச்சுக்கிட்டான். எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கன்னு பாதத்தை பூரா தொடச்சி விட்டான். அதுக்குள்ள ருக்மிணி அம்மா ஓடி வந்து வெள்ளி தங்க தாம்பாளத்தை கொண்டு வந்தாங்க. பாதத்தை தூக்கி தாம்பாளத்துல வச்சான். தண்ணி தீர்த்தத்தை கொண்டு வந்து விட்டாங்க. புஷ்பத்தால அஞ்சலி பண்ணாங்க. தீர்த்தத்தை எடுத்து தான் மேல தொளிச்சுக்கிட்டு எல்லாரு மேலேயும் தொளிச்சாரு. எல்லாரும் ஆனந்தப்பட்டு என்ன செய்யுதுன்னு ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியல. கிருஷ்ணன் மட்டும் செயல்படுறான், மற்றவங்க எல்லாம் திகைச்சு போயிருக்காங்க. சுதாமாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இல்லைன்னா காலை கொடுத்துக்கிட்டு பேசாம உட்காந்துட்டு இருப்பாரா? அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படியே பிரம்மை பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கிறாரு. ஒரு வழியும் புரியாம அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இவரு ருக்மிணி இங்க தொட்ட உடனே ருக்மிணி மானசீகமா கண்ணை நினைச்சா அங்க ஊரே செழிப்பாயிருச்சு. ஊர்ல ஒரு ஏழை குடிச்சே ஒண்ணு இல்ல, எல்லா வீடும் மாட மாளிகை ஆயிடுச்சு. மகாலட்சுமி ருக்மிணியினுடைய ஐஸ்வர்யத்தினால சுதாமாவுடைய ஊர் மொத்தமே ஐஸ்வர்யமாயிருச்சு. பிள்ளைங்கெல்லாம் 27 நட்சத்திரத்துக்கும் சாப விமோச்சனம். அத்தனை பேரும் ஜெகஜோதியா ஆஜானுபாகவா அம்சமா பூரண தேவர்கள் அந்த நட்சத்திரங்களுக்குள்ள ஜொலிப்புல வந்துட்டாங்க. ஆனா சுதாமாவுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் ஒண்ணு என்ன நடக்குதுன்னு புரியல. எனக்காக மண்ணி ஏதாவது கொடுத்து விட்டுருப்பாளே இவன் தான் கேட்கான். இப்ப பாக்குறாரு, முழிக்கிறாரு. சுதாமா இருக்குது, இத போய் கொடுக்கவா? அவனுக்காக தான் கொண்டு வந்தது, இத போய் கொடுக்கவான்னு அவருக்கு தோணுது.
கொடுத்து விட்டுருப்பாளே, நீ மறைக்காத அப்படின்னு, அதாவது இதுதானே அப்படின்னு சொல்லி அவனா புடுங்கிட்டான். புடுங்கினா பொட்டலை தவிழ்த்தான், ஒரு கைப்பிடி எடுத்து வாயில போடுறான். போட்ட உடனே ருக்மிணி பாக்குறா, ஏற்கனவே பாதத்தை கிருஷ்ணன் தொட்டு பூஜை பண்ணின உடனே, அதிதி பூஜை முடிஞ்ச உடனே அங்க ஐஸ்வர்யம் எல்லாம் போயிருச்சு. இன்னும் ஒருபடி அவலை எடுத்து போட்டா அடுத்த ஜென்மாவுக்கான ஐஸ்வர்யமும் சேர்ந்து போயிருச்சு. இன்னொரு அவலை எடுத்து போகும்போது கையை பிடிச்சுக்கிட்டா, போதும் சுவாமின்னு. என்னம்மான்னு கேட்டா ருக்மிணி கண்களாலே பதில் சொல்றா, இதையும் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா நானே போய் அங்க வேலைக்காரியா இருக்கணும், அது தேவையா? நான் உங்களை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு அந்த அம்மாவுடைய ஏக்கம் புரிஞ்ச உடனே அப்படி பாக்குறாரு. சரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வச்சுட்டாரு. புரியுதா? அப்ப பகவான் ஒரு தீர்த்தமோ ஒரு பத்திரம் பழம் புஷ்பம் தோயம் யோமே பக்தையா மாம் பிரியச்சதி, பகவான் அன்போடு கொடுக்குற எதையும் நான் ஏற்பேன்றார். ஒரு தீர்த்தமோ ஒரு பூவோ ஒரு பழமோ கொடுத்தோம்னா லக்ஷ்மியினுடைய அருளுக்கு உடனடியா பாத்திரமாகலாம். அவர் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு இந்த சம்பவத்துல பூர்ணமான ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறத குசேல பாக்கியானத்துல குசேலனுக்கும் பகவானுக்கும் உள்ள நட்பு, எளியோருக்கு எளியவனாகவும் எப்பவும் இறைவனாகவும் இந்த ஜட உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான எந்த ஒரு இடைஞ்சல்களும், அதாவது ஜட பொருள்களால எந்த ஒரு துயரமும் நம்மளை அண்டாதபடிக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு, அதே சமயத்துல அதே ஜட செல்வங்களால நம்மளை தீமையான எண்ணத்துக்கோ கெடுதலான எண்ணத்துக்கோ போகாமலும் அகங்காரத்துக்கு ஆளாகாமலும் திருப்தியோடையும் மகிழ்ச்சியோடையும் வச்சிருக்கிறதுக்கு பிரசாந்த மனசம். அப்படி ஒரு யோகி, அது உத்தமமான யோகிக்கு கிடைச்சிரும். கிடைச்சதுன்னா அவன் எப்பவுமே அவனை உயர்ந்த சுகமானது தானாகவே வந்து அடையுங்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.